கிடைக்கணும், எந்த ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்க. ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. ஐம் அ வெஜிடேரியன். ஸோ வந்துட்டு எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அனிமல்ஸில் எனக்கு பெட்டாக வச்சுக்கணுன்றது ஆசை, ஸ்னேக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃபேமிலி டாட்டூ போட்டிருக்கேன். என்னுடைய மகனோட பேர் அண்ட் என்னுடைய மகளோட பேர், அதுக்கப்புறம் என்னுடைய பெட் டாக். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அவுல் வந்து இட்ஸ் a bird which give calmness, positivity. ஆந்தை வந்து அமைதியின் குறியீடா? கொஞ்சம் சைலண்டா. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு போயிடும். நம்ம டாட்டூ போடுறப்ப லைக் பச்சை குத்துறப்ப எதா இருந்தாலும் நம்ம காசுல போடக்கூடாது, சம்மன் யாரோ ஒருத்தர் சென்டிமெண்ட் இருக்கா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே 28 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 28ஆ? எஸ். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸோ நான் 55+ டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது இது என்ன? அரே நீ அப்பா 23 வயசுல 20 டாட்டூ? 28. 28. ட்ரெண்டிங் டாட்டூஸ் நான் எதுவுமே போட மாட்டேன். ஏன் அப்படி கவர் அப் பண்றீங்க? அந்த டாட்டூ பிடிக்கல, ஸோ அதனால நான் அந்த வேற டாட்டூ பிடிக்கலையா? யாரை போட்டிருந்தீமோ அவங்க பிடிக்கலையா? 18 நேம்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்கூல், மை காலேஜ். இப்போ கிட்டத்தட்ட பத்திரிகையில போடுற மாதிரி சொல்லுவீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த டாட்டூ போட? 5 days ஆச்சு. 5 டேஸ்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போடுவீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் 11 hours அந்த மாதிரி போடுவாங்க. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ண 16 years ஒரு நாய் வளர்த்தேன். அந்த நாய் இறந்துடுச்சு. அது உள்ள என்னோட பேரும் என் ஹஸ்பண்ட் நேமும் போட்டிருக்கேன். பொதுவா நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன தோணும்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். ஒரு மாதிரி நடுங்குது, டக்குன்னு பயமாக இருக்குது. அழுகுறான். அடுத்த தலைமுறை தப்பா கொண்டு போறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த கையில் ஒரு லெஃப்ட் செயின், அதெல்லாம் சைக்கிள் செயின். அது கழுத்தில் என்ன தொங்குது? இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? அவ்வளோ அருவருப்பா நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு எனக்கு ஷிவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா. நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, கை விட்டுட்டாங்க. இப்போ அவங்க மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை நீங்க யார் மேல காட்டுறீங்க? நான் என் மேல தான் காமிச்சேன். சொல்லி ஆளாளுக்கு என்ன போட்டு உயிர் எடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? டாட்டூவா இருக்கட்டும் இல்ல இயர் பியர்சிங், அந்த பெயினை என்ஜாய் பண்ணி அது மூலியமா இது பண்ணிக்கிறதுக்காக தான் போடுறாங்க ஆக்சுவலி. அன்னைக்கு ஏதோ கிசால் என்ன அஷ்டம் ஒரு ஜாலி அஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாம்பு, கொத்துற பாம்பு. ஓகேங்களா? இட் இஸ் பாய்சனஸ் அக்கார்டிங் டு மீ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் ரொம்ப பாய்சனஸ், டேஞ்சரான ஆள், நான் என்கிட்ட பார்த்து தான்ப்பா பழகணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க? வாட் யூ நீ இன்னும் சாகல? ஆண்கள் சில பேர் பார்த்தா பயங்கர முரட்டு மீச வச்சுப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பயந்தாளா இருப்பான். பட் வெளியில பார்க்கல, அதை மறைக்கிறதுக்கு இவர் கொஞ்சம் டஃப்பான ஆளு அப்படின்னு ஒருக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 19-year-old வந்தெல்லாம் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை மோஸ்ட்டாக செஸ்ட்டில் போடுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? அப்படி போட போகும்போது நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேணான்னு சொல்லுவேன். ஆனால் அக்கா ப்ளீஸ்க்கா கண்டிப்பாக பண்ணி விடணும்னு சொல்லி பண்ணிப்பாங்க. இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டு விட்டுருவோம். உங்களுக்கே தெரியும் பின்னால் இதை அழிக்க வேண்டி வரும்னு. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இறந்து போன மனிதரின் நினைவுகளில் உலகத்தை தேடுவதை விட வாழும் மனிதர்களின் வாழ்வில் இருக்கும் உண்மைகளை தேடுங்கள். இதுக்கப்புறமா நிறைய பேர் வருவாங்களா உங்க லைஃப்ல? சோ அப்ப வரும்போது அவங்க நேமே இப்ப நீங்க டாட்டூஸ் போட்டுட்டே இருப்பீங்களா? மேபி.
ஓகே, பசங்களாம் பொசுக்கு பொசுன்னு குதிப்பானுங்க, பைக்ல வீலிங் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, நல்ல வேலையை பார்த்துருப்பான், பொசுக்குன்னு வேலையை விடுவானுங்க, பிசினஸ் ஆரம்பிப்பானுங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இவ்வளோ டாட்டு போட்டிருக்கேன், உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வியே நல்லா இருக்கு. அந்த கேள்வி வந்து என்னமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. காமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? வலிச்சது நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னமோ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் பவர்ஃபுல்லாகவும் தோன்ற மாதிரி எனக்கு அப்படி தோணுது. 20 டாட்டூ 25 டாட்டூலாம் சொல்றாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு எம்ஆர்ஐக்குள்ளலாம் கண்டிப்பா அது வந்து ஒரு சிக்கல் இருக்கு. If I'm not wrong, scientifically, ஹூ சேஸ், யார் சொன்னா என்னடா அப்படின்னு ஒன்று டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, அந்த தாட்டை உள்ள கொண்டு போயிட்டீங்களா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எங்ககிட்ட சொல்லாமையே தான் சார் அவங்க போட்டுக்கிட்டாங்க. அது பெரிய டாட்டு போடும்போது தான் சார் தெரிஞ்சுச்சு. அது சின்னதாக போடும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? எனக்கு வந்து அது நான் கேட்கும் போதே கொடுத்துருங்களேன், ஏன் என்ன ஆர்கியூ பண்ண வைக்கிறீங்க? எனக்கு என்ன புரியல, ஏன் இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் கேட்டவொடனே கொடுக்கணுங்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறீங்க. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். உங்களுக்கே என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல, ப்ராப்ளமா தான். ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு அநீதி நடந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேமா. I am not prepared to answer you. You are anti-Indian. டாட்டுவின் அழகு என்ன? இது வரைக்கும் நடந்த ஆர்குமெண்ட்லாம் விட்டுரும். டாட்டுவின் அழகு என்ன? Bro, I don't care. நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, தொண்டர்கள் தான் பச்சை குத்திப்பாங்க, கட்சி தலைவர்கள் பச்சை குத்துறது இல்ல. நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. So again, thank you all, thank you so much.